ஃபைனலாக அரண்மனை 4 வந்து இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு 21 நாளில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து சில படங்கள் தான் இந்த மாதிரி சாதனை படைக்கும். அந்த சாதனையில் வந்து அரண்மனை 4 வந்து கிடைத்திருக்கு. ஸோ இந்த சாதனை மூலமாக அரண்மனை 5, அரண்மனை 6 அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வரப்போகிறது. அப்படி என்ன சாதனை, அப்படி என்ன கலெக்ஷன் அப்படின்னு தான் பேச போகிறோம். அதாவது வந்து அரண்மனை 4 திரைப்படம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரிலீஸ் ஆனது. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா இந்த படத்துக்கு அதிகமான பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக வந்ததால் படத்தோட கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகரித்தது. ஃபர்ஸ்ட் டே மட்டும் இந்த அரண்மனை 4 வந்து 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுது. செகண்ட் டே வந்து 16 கோடியும், தேர்ட் டே முடிவில் வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அரண்மனை 4 வந்து கலெக்ஷன் பண்ணுது. நாளுக்கு நாள் வந்து அரண்மனை 4ஓட கலெக்ஷன் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஈவன் வந்து ஸ்டார் திரைப்படம் வெளியாகி ஓரளவு பாசிட்டிவான விமர்சனங்கள் பெற்றாலும் இந்த அரண்மனை 4க்கு தான் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஸோ இப்போ அந்த அரண்மனை 4 வந்து 21 நாள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ 21 நாளில் அரண்மனை 4 வந்து 100 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள் மட்டும்தான் 100 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். ஆனால் வந்து சுந்தர் சி அவர்களோட தமன்னா வந்து மெயின் கேரக்டரை வச்சு எடுத்த திரைப்படம் வந்து 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து அரண்மனை 4 வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் மார்க் ஆண்டனியும், செகண்ட் பிளேஸில் வந்து அரண்மனை 4 இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?